ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்குவரத்து துறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் போகலாம். வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். மாநகர பஸ் பணிமனையில் வந்து தனியார் ஓட்டுநர்கள் நியமனம். சென்னை மாநகர போக்குவரத்து துறையின் தனியார் ஒப்பந்தங்கள் வாயிலாக தேர்வாளர் ஓட்டுநர்கள் பணியில் சேர்க்கப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பேருந்துகளை வழித்தடத்தில் இயக்குவது மட்டுமின்றி வழித்தடத்தில் சென்று வரும் பேருந்துகளை பணிமனையில் நிறுத்துவது, டீசல் பிடிக்க எடுத்து செல்வது போன்ற பணியில் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஓட்டுநர்கள் பணியாற்றுகிறார். மாத சம்பளம் இந்நிலையில் புத்தாண்டுகளுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா, புதிதாக ஆள் எதுவும் எடுக்காததை ஒவ்வொரு ஆண்டும் அதிக ஓட்டுநர்கள் ஓய்வு பெறுவது உள்ளிட்ட காரணங்களால் பேருந்துகளை இயக்க முடியாத ஓட்டுநர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மேலும் மண்டலங்களுக்கு மாற்றல் பணி பெற்று சென்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த காரணங்களால் சென்னையில் அனைத்து பேருந்துகளும் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு தீர்வாக உள்பணி செய்யும் ஓட்டுநர்களை வழித்தடங்களுக்கு அனுப்ப திட்டமிட்டது. அதே நேரம் உள்பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் ஓட்டுநர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது. ஒப்பந்தம் விடப்பட்டது. இதற்காக தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை முழுவதும் போஸ்டர் ஒட்டி ஆள் சேர்க்கப்பட்டது. அவர்களுக்கு கடந்த வாரம் குரோம்பேட்டை பணிமனையில் ஓட்டுநர் தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அவர்களுக்கு தேறி 523 படிப்படியாக பணியில் சேர்ந்து வருகின்றன. இவர்களுக்கு மாத சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பூந்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பணிமனையில் சேர்ந்த நிலையில் இன்று ஆவடி பணிமனையிலும் ஓட்டுநர்கள் பணியேற்க உள்ளன. இதைத் தொடர்ந்து அனைத்து பணிமனைகளிலும் தனியார் ஓட்டுநர்கள் பணியேற்க உள்ளனர். தனியார் நிறுவனத்தின் சார்பில் பணிமனைகள் பிரிக்கப்பட்டு அவற்றுக்கு 6 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த பொறுப்பாளர்களை அவரவர் பொறுப்பில் உள்ள பணிமனைகளுக்கு ஓட்டுநர்களை அனுப்புவார். பறிப்போன மாற்றுப்பணி. சென்னை மாநகர கழகத்தில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு உடல்நல பாதிப்பு உள்ளவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்பட்டது. அந்த பணி கடந்த மாதம் முதல் நிறுத்தப்பட்டது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி நேற்று முன்தினம் 15 ஊழியர்கள் தங்கள் குடும்பத்துடன் சென்னை மாநகர தலைமையகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் இல்லத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மனிதவள மேம்பாட்டு அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் மட்டும் மாற்றுப்பணிக்கு திரும்பும்படி மீண்டும் படியும் 8 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பேச்சுவார்த்தை வரும்படியும் கூறினர். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். அவர்கள் வீட்டுக்கு சென்ற நிலையில் மாற்றுப்பணி உத்தரவை மாநகர போக்குவரத்து கழகம் ரத்து செய்து மாலையில் மாற்றுப்பணி வழங்கி இரவில் அப்பணி பறிக்கப்பட்டதால் ஊழியர்கள் கவலையடைந்தனர். எங்கெங்கே எத்தனை ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பணிமனைகள் ஓட்டுநர்கள் பிரிவு 1 வந்து ஆதம்பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7, ஆலந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 14, டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா 16, கேகே நகரில் வந்து பார்த்திங்கன்னா 27, சைதாபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18, மொத்தம் 82. அடையாறில் வந்து பார்த்திங்கன்னா 25, மந்தவெளியில் பார்த்திங்கன்னா 15, திருவண்மையூரில் வந்து பார்த்திங்கன்னா 21, கண்ணகி நகரில் 4, பெரும்பகத்தில் வந்து 8, மொத்தம் 73. ஐநாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27, பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 22, மாதாவரத்தில் பார்த்திங்கன்னா 18, வியாசர்பாடில் 16, பேசின் பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6, பத்தியமணிமலையில் வந்து பார்த்திங்கன்னா 21, மொத்தம் 110. பிரிவு 2 வந்து பார்த்திங்கன்னா பணிமனைகள் ஓட்டுநர்கள் குன்றத்தூரில் வந்து 6, ஐயப்பன் தாங்கலில் வந்து 16, பூந்தமல்லியில் வந்து 26, மொத்தம் 48. பணிமனை ஓட்டுநர் வடபழனியில் வந்து பார்த்திங்கன்னா 25, அண்ணாநகரில் வந்து பார்த்திங்கன்னா 25, அம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 23, ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா 16, டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 89. குரோம்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 26, குரோம்பேட்டை 2வில் வந்து பார்த்திங்கன்னா 7, தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25, மொத்தம் 58. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.